என் பையன் வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து ஞானமே இருக்க மாட்டேங்குது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா கேது பாதித்திருந்தாலும் இது வந்து நடக்கும். கல்வி என்பது புதன் மட்டும் அல்ல. புதன் வந்து கல்வி, கேது வந்து ஞானம். ஸோ இந்த இரண்டு கிரகம் நமக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி போகணும். அதில் ஒருவேளை கேது பாதிக்கப்பட்டிருக்கார், அதாவது நம்ம சொல்கிறது புரிகிறது கேது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது புதன். நீங்கள் படித்து ஒரு மனுஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிறான், அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வரணும்ல, போய் எழுதும் பொழுது வரணும். இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அந்த இன்டர்வியூவில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, படித்ததையே போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அங்கே வந்து நமக்கு தோணணும். சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பதிலை கேட்டு உடனடியாக நமக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஞானம். நீங்கள் வந்து நம்மளை ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு ஞானமான பதில் சொல்லும் பொழுது தான் அங்கே வந்து நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம வந்து ஏதோ சொன்னோம் பதில் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய பதில் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகருக்கு மாம்பழச்சாறு அபிஷேகம் செய்யலாம். இல்லை மாம்பழச்சாறு அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னா மாம்பழங்கள் வாங்கி கொண்டு போய், நல்ல சுவையான மாம்பழங்கள் வாங்கி கொண்டு போய் விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஞானமாக பதில் சொல்வீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பிரதிஷ்டை செய்வது அல்லது விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது, அங்கே அன்னதானம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.